Hi students, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் எக்ஸாம்பிள் 12th எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஏஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 4 elements கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் ரிலேஷன்ஸ் ஆன் ஏ ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ். மொத்தம் 8 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அடுத்து ஒவ்வொரு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ரிலேஷன் அந்த எலமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், செட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். ஃபஸ்ட்டு ஏல என்ன எலமெண்ட் இருக்குன்றதை நாம் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்குவோம். ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருந்துச்சு? 0 1 2 3 0 1 2 3. அடுத்து நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், not symmetric, not transitive. 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி நாம் இப்போ எலமெண்ட்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு சம்ன்றதுனால நம்ம R1 எடுத்துக்கலாம். ரிஃப்ளெக்சிவை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. ரிஃப்ளெக்சிவ்னா எப்படி இருக்கணும்? 0, அங்கே 4 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 0,0 இருக்கணும். அடுத்து 1,1 இருக்கணும், 2,2 இருக்கணும், நெக்ஸ்ட்டு 3,3. இந்த 4 எலமெண்ட்ஸ்க்குமே அப்படியே சேம் எலமெண்ட்டே இமேஜாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னா நம்ம வேறு மாதிரி என்னது மாற்றி எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1,2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1,2ன்னு எடுத்தோம்னா இது எதில் வராது? ரிஃப்ளெக்சிவில் வராது. நாட் சிமெட்ரிக்னு சொல்லணும். அப்போ சிமெட்ரிக்கும் வருமா? 1,2ன்னு இருந்ததுன்னா எது இருக்கணும்? 2,1 இருக்கணும். இங்கே 2,1 நம்ம எடுத்துருக்கோமா? இல்லை. அப்போ நாட் சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். பட் ட்ரான்சிட்டிவ்னா சிங்கிள் எலமெண்ட் இருந்தாலே அது ட்ரான்சிட்டிவ். அப்போ இங்கே நாட் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லணும். ஸோ நாட் ட்ரான்சிட்டிவ் சொல்லணும்னா அப்போ இன்னொரு எலமெண்ட்டை நம்ம ட்ரான்சிட்டிவ் இல்லாத மாதிரி எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு 2,3 எடுக்கணும்னு வச்சுக்கோங்க சப்போஸ். இப்போ ட்ரான்சிட்டிவ் கண்டிஷனுக்கு நமக்கு என்ன வரணும்? 1 2 2 3னா இந்த 2 2 கேன்சல் பண்ணிட்டா ஆன்சரில் என்ன இருக்கணும்? 1,3 இருக்கணும். இங்கே 1,3 இருக்கா? இல்லை. அப்போ இது எதை சொல்லிடலாம்? நாட் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லலாம். திரும்ப சொல்லி பாருங்கள். நமக்கு ரிஃப்ளெக்சிவ்னா 4 எலமெண்ட்ஸ்க்குமே என்ன இருக்கணும்? 0 0 1 1 2 2 3 3ன்னு இருக்கணும். பட் அப்படி நாம் எடுக்கலை. 1 2 தான் எடுத்திருக்கோம், 2 3ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் வராது. நாட் சிமெட்ரிக்னா 1 2ன்னு எலமெண்ட் எடுத்தோம்னா 2,1 இருக்கணும். இங்கே நமக்கு 2,1 கிடையாது. 2,3ன்னு எடுத்திருக்கோம், 3,2வும் கிடையாது. அப்போ எது வராது? இது சிமெட்ரிக்கில் வராது. ட்ரான்சிட்டிவ் பார்க்கலாம்னா 1 2 2 3 2 2 கேன்சல் பண்ணோம்னா 1 3ன்ற எலமெண்ட் இருக்கணும். 1 3ங்கிற எலமெண்ட்டு இல்லை. அப்போ இது எதில் வரல? ட்ரான்சிட்டிவ்லையும் வரல. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு ஓவர். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? செகண்ட் கண்டிஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், பட் ட்ரான்சிட்டிவ் மட்டும் இருக்கணும். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிஃப்ளெக்சிவ் இருக்கக்கூடாது, சிமெட்ரிக் இருக்கக்கூடாது, ஆனால் எது மட்டும் இருக்கணும்? ட்ரான்சிட்டிவ் மட்டும் இருக்கணும். சரி, அப்போ எப்படின்னு பார்க்கலாம். நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், பட் எது மட்டும் இருக்கணும்? ட்ரான்சிட்டிவ் மட்டும் இருக்கணும். இப்போ பார்த்தா அதே நம்பர்ஸே நம்ம எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ரிஃப்ளெக்சிவ் வரக்கூடாது, சிமெட்ரிக்கும் வரக்கூடாது. அப்போ நம்ம இது செகண்ட் சம்ன்றனால R2ன்னு எடுத்துக்குவோம். அப்போ ரிஃப்ளெக்சிவ் இருக்கக்கூடாது, சிமெட்ரிக் இருக்கணும்னா ஒரு எலமெண்ட்டு 1,2ன்னு எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இதில் ட்ரான்சிட்டிவ் இருக்கணும். சிங்கிள் எலமெண்ட் இருந்தாலே கண்டிப்பாக அது எதில் வரும்னு சொல்லிட்டேன்? ட்ரான்சிட்டிவில் வரும். ரிஃப்ளெக்சிவ்னால் நமக்கு ஏழு இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருந்துச்சு? 0 1 2 3. இந்த 4 எலமெண்ட்ஸ்க்குமே ரிஃப்ளெக்சிவ்னா 0 0 1 1 2 2 3 3ன்னு வரணும்.
நமக்கு அப்படி எந்த ஒரு எலமெண்ட்டும் நம்ம எடுத்துக்கல. சிமெட்ரிக் வரணுன்னா வரக்கூடாதுன்னா 1,2 இருக்கும்போது 2,1 வந்தால் தான் அது சிமெட்ரிக். நம்ம 2,1 வந்து இங்கே எடுத்துக்கல. ஸோ கண்டிப்பாக இது எதில் கிடையாது, சிமெட்ரிக்கும் கிடையாது. ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தாலே அது வந்து ட்ரான்சிட்டிவ் தான். 2 பேர் இருந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ணிட்டு 3ஆவதாக இன்னொரு நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம இங்கே எடுத்துருக்கிறது சிங்கிள் மட்டும்தான் எடுத்துக்கோம். ஸோ இது என்னது, ட்ரான்சிட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தேர்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். அதாவது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கிடையாது, நடுவில் சிமெட்ரிக் மட்டும் வரணும். ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கக்கூடாது, ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் எதாக இருக்கலாம், சிமெட்ரிக்காக இருக்கலாம். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். தேர்டு சம் வந்து நாட் சிமெட்ரிக், நாட் ரிஃப்ளெக்சிவ், ஆனால் எதாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், நாட் ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாது, ட்ரான்சிட்டிவாக இருக்கக்கூடாது. ஆனால் எது மட்டும் இருக்கணும், சிமெட்ரிக் மட்டும் இருக்கணும். இப்போ தேர்டு சம்ன்றதுனால நம்ம இதை R3ன்னு எடுத்துக்கணும். அப்போ ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாதுன்னா வழக்கம் போல் நம்ம 0 0 1 1 2 2 3 3 அந்த எலமெண்ட்ஸ் வரக்கூடாது. ஓகே, ஆனால் சிமெட்ரிக்காக இருக்கணும். அப்போ ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாதுன்னா நம்ம எப்போ எடுக்கிற மாதிரி 1,2 எடுத்துக்குவோம். சிமெட்ரிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ 1,2 இருந்தால் கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கணும், 2,1 இருக்கணும். சரிங்களா? அப்போ 1,2 2,1 இது வந்து என்னது, சிமெட்ரிக் கண்டிஷனில் வந்துடும். ஆனால் ட்ரான்சிட்டிவ் வருதா இல்லையான்னு பார்க்கணும். ட்ரான்சிட்டிவ் வருதான்னு செக் பண்ணுவோமா. 1,2 2,1 இங்கே எது கேன்சல் ஆகும், 2 2 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்ன கிடைக்கணும், 1,1ங்கிற எலமெண்ட் இங்கே இருக்கணும் செட்டில். ஆனால் 1,1 இருக்கா, இல்லை. அப்போ இது ட்ரான்சிட்டிவில் வருமா, வராது. ஸோ ட்ரான்சிட்டிவ்லையும் வராது, ரிஃப்ளெக்ஸ்லேயும் வராது. அப்போ எதில் மட்டும்தான் இது இருக்குது, சிமெட்ரிக் மட்டும்தான் வருது. சிமெட்ரிக்கில் வந்து 1,2 2,1 அப்போ ரெண்டுமே சிமெட்ரிக்கில் வந்துடும், ட்ரான்சிட்டிவில் வராது. ஸோ தேர்டு சம் ஓவர். நாம் அடுத்து பார்க்க போகிறது ஃபோர்த்து சம். ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், நாட் ரிஃப்ளெக்சிவ் வரக்கூடாது, ஆனால் சிமெட்ரிக்கும் ட்ரான்சிட்டிவும் வரணும். எது வரக்கூடாது, ரிஃப்ளெக்சிவ் வரக்கூடாது, ஆனால் எது ரெண்டும் வரணும், சிமெட்ரிக்கும் ட்ரான்சிட்டிவும் வரணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நாம் எலமெண்ட் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ் பட் எது இருக்கணும், சிமெட்ரிக் வரணும், ட்ரான்சிட்டிவும் வரணும். வழக்கம் போல் ரிஃப்ளெக்சிவ் வரக்கூடாதுன்னா நம்ம எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, சம் நம்பர் 4ன்றதுனால R4ன்னு எடுத்துக்கலாம். இந்த 0 0 1 1 2 2 3 3 அது எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. ஆனால் சிமெட்ரிக்கும் வரணும், ட்ரான்சிட்டிவும் வரணும். அப்போ சிமெட்ரிக் வரணும்னா இப்போ சிங்கிள் எலமெண்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ 2,2ன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய சிமெட்ரிக் எலமெண்ட் அதாவது A,Bன்னு எடுக்கும்போது நம்ம கண்டிஷன் என்ன வரணும், B,Aங்கிற எலமெண்ட் அங்கே இருக்கணும், B,Aயும் இருக்கணும். இப்போ 2,2ன்னு எடுக்கிறோம்னா ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 2, அகைன் மாற்றி எழுதுங்க 2,2. ஸோ சிமெட்ரிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, ஆகுது. ட்ரான்சிட்டிவ்னாலே என்ன செய்யும், சிங்கிள் எலமெண்ட் இருந்தாலே அது ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இது ட்ரான்சிட்டிவ் தான். அப்போ நமக்கு ரிஃப்ளெக்ஸிவ் இல்லாமல் சிமெட்ரிக்கும் ட்ரான்சிட்டிவ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டை க்ரியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது, 2,2 சிங்கிள் எலமெண்ட். 2,2 மட்டும்தான் எடுத்துக்கணும், இல்லை நீங்கள் 1 1 மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை 3 3 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுக்கிறனால ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு நினைக்கக்கூடாது. ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா நமக்கு ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருந்துச்சு, 0 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா. இந்த 4 எலமெண்ட்ஸுக்குமே இந்த ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது 0 0 1 1 2 2 3 3 இந்த 4மே கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் தான் அது ரிஃப்ளெக்சிவ். இங்கே நம்ம ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, பட் சிமெட்ரிக்கும் ட்ரான்சிட்டிவ் மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபிஃப்த்து சம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிஃப்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், பட் எதாக இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்கும் ட்ரான்சிட்டிவும் இருக்கக்கூடாது. நாட் சிமெட்ரிக் நாட் ட்ரான்சிட்டிவ். அப்போ எது மட்டும்தான் இருக்கணும், ரிஃப்ளெக்சிவ் மட்டும்தான் இருக்கணும். எது இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்கோ இல்லை ட்ரான்சிட்டிவோ இருக்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் நாம் க்ரியேட் பண்ணணும்.
ரிலேஷன் பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும், சம்ம எழுதிக்குவோம். ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும், எது இருக்கக்கூடாது, சிமிட்ரிக் இருக்கக்கூடாது, நாட் சிமிட்ரிக். சிமிட்ரிக் இருக்கக்கூடாது. அதே மாதிரி டிரான்சிட்டிவும் இருக்கக்கூடாது, நாட் டிரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும்னா நம்ம என்ன சொன்னோம், இங்கே ஏல கொடுத்துருக்க எலமெண்ட் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, 0 1 2 3ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ R5ல் கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னா அந்த 4 எலமெண்ட்ஸ்க்குள்ள இமேஜஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். 0 0 1 1, நெக்ஸ்ட்டு 2 2, நெக்ஸ்ட்டு 3 3. இந்த 4 எலமெண்ட்ஸுமே இருக்கணும். இப்போ இது இருக்கிறதுனால கண்டிப்பாக இது என்னது, ரிஃப்ளெக்சிவ். இப்போ சிமிட்ரிக் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த எலமெண்ட்டு மட்டும் இருந்தாலே கண்டிப்பாக இது என்னது, சிமிட்ரிக்கும் வரும், டிரான்சிட்டிவும் வரும். சிமிட்ரிக்னு என்ன பார்த்தோம், 0 0ன்னு இருக்குது. இதை மாற்றி எழுதினாலும் என்னது, 0 0 தான். 1 1 சேஞ்ச் பண்ணி எழுதுங்க, அப்போயும் 1 1 தான். அப்போ சிமிட்ரிக் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா. இந்த சிங்கிள் எலமெண்ட் அப்படியே இமேஜோடு இருக்கக்கூடிய எலமெண்ட் இருந்ததுனாலே அது என்னது, டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ நாட் சிமிட்ரிக் நாட் டிரான்சிட்டிவ் வரும்னா அடிஷ்னல் நம்ம இன்னொரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம், 2, 1ன்னு எடுத்துக்கலாம். 2, 1ன்னு எடுத்துட்டோம்னா சிமிட்ரிக் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கணும், 1, 2 இருக்கணும். 1, 2 இருக்கா, இங்கே கிடையாது. R5ல் எது இல்லை, 1, 2 இல்லை. அப்போ கண்டிப்பாக இது நாட் சிமிட்ரிக்கில் வந்துடுச்சு. சரி, டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி வருதான்னு பார்ப்போம். டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி வருதுன்னா 2, 1 இங்கே இருக்குது. அதுலேயே நம்ம என்னது, 2, 1ஓட 1, 1 இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் 1 1 கேன்சல் ஆகிரும், மறுபடியும் 2, 1 வரும், அது இருக்குது. அப்போ டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாதுன்னா இன்னொரு எலமெண்ட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம், அதாவது 1, 0ன்னு ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 2, 1 1, 0. இந்த 1 1 கேன்சல் பண்ணால் 2, 0 இருக்கணும். 2, 0 இங்கே இருக்கா, இல்லை. அப்போ கண்டிப்பாக எந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணலை, டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் R5ல் 0 0 1 1 2 2 3 3 2 1 1 0 இந்த செட்டு வந்து ரிஃப்ளெக்சிவ் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, நாட் சிமிட்ரிக் நாட் டிரான்சிட்டிவ். சிமிட்ரிக்கும் டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இன்னும் ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. வாங்க நம்ம அடுத்து என்ன சம்னு பார்க்கலாம். அடுத்த சப்டிவிஷன் 6ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும், ஆனால் சிமிட்ரிக் மட்டும் இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவும் இருக்கணும். அப்போ எது இருக்கணும், ரிஃப்ளெக்சிவும் டிரான்சிட்டிவும் இருக்கணும். எது வரக்கூடாது, சிமிட்ரிக் ப்ராப்பர்ட்டி மட்டும் வரக்கூடாது. அப்போ என்னன்னு பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும், ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமிட்ரிக், சிமிட்ரிக் இருக்கக்கூடாது, நாட் சிமிட்ரிக். ஆனால் என்ன இருக்கணும், டிரான்சிட்டிவ் இருக்கணும். சரிங்களா? சரி பார்க்கலாம். இப்போ ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும்னாலே நம்ம அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். மினிமம் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கணும், 0 0 1 1 2 2 3 3. கண்டிப்பாக இந்த எலமெண்ட்ஸ் இருந்தாலே இது என்னது, ரிஃப்ளெக்சிவ் அண்டு டிரான்சிட்டிவ் இருக்குது. ஓகே, சிமிட்ரிக் இருக்கக்கூடாது. அப்போ சிமிட்ரிக் இருக்கக்கூடாதுன்னா ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் சிமிட்ரிக் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி நம்மளாக ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம், ஒரு 3, 0 கூட எடுத்துக்கலாம். 3, 0ன்னு எடுத்தால் என்ன இருக்கணும், இங்கே 0, 3 இருந்தால் தானே சிமிட்ரிக் வரும். அப்போ இங்கே வருமா, வராது. அப்போ சிமிட்ரிக் ப்ராப்பர்ட்டியில் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா எது இல்லை, 0, 3ங்கிற எலமெண்ட் வந்து எங்கே இல்லை, இந்த R6ல் கிடையாது. 0, 3 நாட் பிலாங்ஸ் டு R6, நாட் பிலாங்ஸ் டு R6. சரி, டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம். 3, 0ன்னு இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம 0, 0 எழுதுவோம். அப்போ 0 0 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும், 3, 0. 3, 0 எடுத்துருக்கோமா. ஸோ டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரி, இப்போ இதுலேயே 3, 0 பக்கத்தில் 0, 0 எழுதாமல் நம்ம மாற்றி எழுதுவோம். எப்படி, 3, 3 பக்கத்தில் 3, 0ன்னு எழுதுவோம். இப்போ 3 3 கேன்சல் பண்ணலாம்ல, மறுபடியும் என்ன கிடைக்கும், 3, 0. அது இங்கே இருக்கா, 3, 0 எடுத்துருக்கோமா.
ஸோ கண்டிப்பாக இது எந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் படி ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கக்கூடாது, ஆனால் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அப்போ அதில் R6 ரிலேஷனில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கணும்? 0 0 1 1 2 2 3 3 3 0. ஓகே, கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து செவன்த் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். செவன்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், ஆனால் எதாக இருக்கக்கூடாது? ட்ரான்சிட்டிவ் மட்டும் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ஆனால் எது இருக்கக்கூடாது? ட்ரான்சிட்டிவ் மட்டும் வரக்கூடாது. வாங்க பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் வரக்கூடாது. ஃபஸ்ட் 2 கண்டிஷன்ஸ் மட்டும்தான் வரணும், ட்ரான்சிட்டிவ் வரக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போ அப்போ ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும்னாலே நாம் என்ன எடுத்துக்கலாம்? 0 0 1 1 2 2 3 3 இந்த 4 எலமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய செட்டில் இருக்கணும். சரி, ஓகே, ரிஃப்ளெக்சிவ் ஓகே, சிமெட்ரிக் கண்டிஷனும் ஓகே, ஆனால் எது இருக்கக்கூடாது? ட்ரான்சிட்டிவ் இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாமே இருந்தால் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ ட்ரான்சிட்டிவ் வரக்கூடாதுன்னா அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா 1 3 3 1 எடுக்க போகிறோம். 1 3 அடுத்து 3 1 1 3 3 1 எடுத்தோம்னா இப்போ இங்கே நமக்கு ட்ரான்சிட்டிவ் வருமா? இங்கே 3 3 கேன்சல் பண்ணால் 1 1 ட்ரான்சிட்டிவ் வருது. ஆனால் ட்ரான்சிட்டிவ் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்போ இன்னொரு எலிமெண்ட் நம்ம அடிஷனலாக என்ன எடுத்துக்கலாம்? இப்போ நம்ம அடுத்து என்ன எலிமெண்ட் எடுத்துக்க போகிறோம்னா 3 0 0 3ன்னு எடுத்துக்க போகிறோம். 3 0 0 3. ஏன் 3 0 எடுத்தால் 0 3 சேர்த்தே எடுக்கிறோம்? 1 3 எடுக்கும்போது 3 1 சேர்த்தே ஏன் எடுக்கிறோம்? ஏன்னா சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 1 3ன்னு எடுத்தால் அது கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 3 1 இருக்கணும். 3 0 எடுத்தால் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 0 3யும் இருக்கணும். இப்போ இதில் ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னு சொல்லணும். நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 1 3 இருக்குது, இதுக்கு பக்கத்தில் நம்ம 3 0 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 0 எடுத்து ரெண்டுமே எங்கே இருக்குது? R7 இருக்குது. இப்போ 3 3 கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? நமக்கு 1 0 கிடைக்கும். 1 0 வந்து இங்கே இருக்கா? கிடையாது. R7 எது இல்லை? 1 0 கிடையாது. ஸோ ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போ ரிஃப்ளெக்சிவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சிமெட்ரிக்கை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆனால் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது? ட்ரான்சிட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. ஆனால் சிமெட்ரிக் வர்றதுனால தான் நம்ம 1 3ன்னு எடுக்கும்போது 3 1, 3 0 எடுக்கும்போது 0 3. இப்போ இதில் ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு சப்டிவிஷன் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, 8th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கணும். இட்ஸ் வெரி சிம்பிள். ரிஃப்ளெக்சிவாக உண்டான அந்த ஒரு இதை மட்டும் நம்ம எழுதினாலே போதும். R8ல் என்ன இருக்கணும்? 3மே இருக்கணும். ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும், சிமெட்ரிக்கும் இருக்கணும், அடுத்து என்ன இருக்கணும்? ட்ரான்சிட்டிவும் இருக்கணும். அப்போ 3மே இருக்கணும்னா என்ன எடுத்துக்கலாம்? R8ல் ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 0 0 1 1 2 2 3 3 இந்த 4 எலமெண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் 3 ப்ராப்பர்ட்டிஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஓகே, இந்த சம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.